ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரை சூடுபடுத்தி 3 டேபிள் ஸ்பூன் அளவில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவில் உப்பு சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததும் 1.5 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவில் புதினா இலையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் அரை எலுமிச்சப்பழ சாறை பிழிஞ்சு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சப்பழ சாரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் புளிப்பில்லாத கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நாம் சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் இருக்க இடைக்கிட மூடியை திறந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிருக்கும். நாம் தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே சிக்கனில் தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவில் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசியை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு விசில் வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சுவையான மணமான சிக்கன் பிரியாணி அடி பிடிக்காமல் குழஞ்சி போகாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.